ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ட்ராமாவோட ஹீரோ தான் இதிலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு குதிரையில் வரலா. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோனி. இவளோட நேம் ஜெனியா. இவளோட ஃபேமிலி நேம் வந்து சென் ஃபேமிலி. இப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அது டபுள் மடங்கு ஆகிட்டு நீங்கள் தான் பணக்கார லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒர்க்கை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருத்தவங்க வந்து மேடம் தாத்தா தூக்கில் தொங்க போகிறேன்னு இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோனியும் இவருக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போக, இங்கே தாத்தாவோ பேத்தி வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை ஸ்டாப் பண்ணாதான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனி உள்ளே வாரா. எதுவுமே அவள் சொல்லலை, பார்த்துட்டு தான் இருக்கா. இதை பார்த்த தாத்தாவோ நான் செத்துட்டேன்னா என்னோட கடைசி விஷ் என்னோட பேத்தி ஒரு நல்ல வீட்டில் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்தில் இருக்காங்களா அவங்களும் மாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணாதுங்க அப்படி சொல்லி தடுக்கிறாங்களா. ஹீரோனியும் அன்கிள் நீங்கள் தடுக்காதீங்க, அவங்க தூக்கு போடணும்னா போடட்டும் அப்படின்னு சொல்லி சிரிக்க, தாத்தாவோ இந்த மாதிரி இறக்கமே இல்லாத பேத்தி நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப கொடுறக்கார பேத்தி அப்படின்னு சொல்ல, ஆமாம் பிறகு நான் என்னதான் செய்வேன் சொல்லுங்க பாப்போம். ஒரே மாசத்துல இந்த ட்ரிக்கை 99 டைம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து நான் இன்னுமே எதிர்பார்க்குறேன், இது பத்தாதுன்னு சொல்ல, சரி சரி இனிமேல் உன்னை மேரேஜுக்கு நான் வற்புறுத்த மாட்டேன், ஆனால் உனக்கும் கோவுக்குமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த மேரேஜை நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்ல, ஹீரோனியும் அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னால் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமாம் அவன் மட்டும் உன்னை இழிவாக பார்த்தானா உன்னை அந்த வீட்டுக்கு கெட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாத்தாவும் பேத்தியுமே ஓகேன்னு டீல் போட, தாத்தாவும் 3 மாதம் ஹீரோனியும் அங்கே தங்க சொல்லியிருப்பாங்க போல. இப்போ அவன் மனசுக்குள்ளேயே 3 மாதம் எதுக்கு நான் வெயிட் பண்ணணும், 3 நல்லா அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா அவனே இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோனி பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துடுறா. அப்போ அங்கே நிற்கிற மேடெலாம் ஹீரோனியை பார்த்துட்டு இவ தான் கோட ஃபியான்சி, இந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறா, அது மட்டும் இல்லை ட்ரெயினில் தான் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோனியோட அப்பீரன்ஸை வச்சு இப்படி ஏழையான பொண்ணெல்லாம் எதுக்கு நம்மளோட மாஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி வைக்காங்களாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இங்கே ஹீரோன் கிட்ட ஒரு மெய்டு வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க. ஹீரோனியும் உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இன்னும் நிற்கால இவ தான் ஹீரோவோட கசின்னு. இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ கிராமத்துலேருந்து வந்திருக்கிறா, உன் மேலே எவ்வளோ வைரஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் இங்கே ஸ்ப்ரெட் பண்ண போறியோ அப்படி சொல்லிட்டு மறுபடியுமே அடிக்க சொல்கிறா. அந்த மேடுமே அடிக்க வராங்களா. ஹீரோனியும் அதை பிடிச்சிட்டு உன் வாயில எப்படி அடிச்சு விட்டுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு அவள் வாயிலே அடிச்சு விட்டுறா. அவளை கத்திட்டு இருக்கா, உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு கூ ஃபேமிலிக்கு வரா, என்னோட கசின்ட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணணும் அப்படி சொல்கிறா. ஹீரோனியும் மனசுக்குள்ள நான் அதை தானே எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படி நினச்சிட்டு இவளை கண்டுக்காமே உள்ளே போக, தென் ஹீரோனியுமே ரூமுக்குள்ளே வந்துடுறாளா. இது ஹீரோட ரூமு, ஆனால் இது கெஸ்ட் ரூம் நினச்சிட்டு இருக்கா ஹீரோனி. இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம போய் தூங்குவோம் அப்படி சொல்லிட்டு தூங்க போகிறா. நைட்டும் ஆகிருந்தா ஹீரோவுமே அந்த ரூமுக்குள்ளே தான் தூங்க வரான். இவனோட நேம் கு. அப்படியே படுக்கிறானா. ஹீரோனியை ஏதோ உளறிட்டு கை போட ஹீரோவும் பயந்துறான். அட யார் தான் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கான்னு எட்டி பார்க்கான். அப்போ அவனுக்கும் ஹீரோனியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே சின்ன வயசுல நடந்தது யோசித்து பார்க்குறான். ஹீரோயினி தான் எதுக்கோ பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோனியும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ பயப்படாத அப்படி சொல்லியிருப்பா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்புறம் நம்ம ஹீரோனியுமே முழிக்கிறா. ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோ என் மூஞ்ச பார்த்தது போதும் அப்படின்னு சொல்ல, ஹீரோனியே கத்திட்டு நீ யாரு, கெஸ்ட் ரூம்ல நீ எதுக்கு வந்திருக்கான்னு சொல்ல, நல்லா சுத்தி பாரு இது யாரோட ரூம்னு அப்படின்னு சொல்றான். அவளோ நமக்கு பார்த்து வச்ச பையன் இவன் தானோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட நான் தான் உங்களோட ஃபியான்சி, உங்களோட வருங்கால ஒய்ஃப்னு சொல்ல, ஹீரோவோ இந்த மேரேஜை நான் எப்பனாலும் கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி சொல்ல, ஹீரோனியும் எதுக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டுன்னு ஹீரோ மேல கை போட, ஹீரோவை கையை தட்டி விட்டு எங்க தாத்தாக்காக தான் நான் இந்த 3 மாசமே உங்க கூட தங்கலான்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போக, ஹீரோனிக்கு செம ஹாப்பி. நெக்ஸ்ட் நமக்கு ஹீரோவோட அப்பா தான் காமிக்காங்க. அவங்க ஹீரோனியை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு தெரியுது, ஆனால் உங்கள் தாத்தா முடிவு எடுத்துட்டாங்களே, அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கு, ஸோ இந்த நேரத்தில் நீ மேரேஜை கேன்சல் பண்ணிடாத, அவங்க நல்லா க்யூர் ஆகிட்டு வரட்டு, அதுக்கப்புறம் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோனிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாரு நீ கூ ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டா,
ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது, ஒரு நல்ல கிளாத்தாக வாங்கி போடு அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற கார்டை எடுத்து வச்சு இதில் 5000 யுவான் இருக்குது, ஸோ நல்ல கிளாத்தாக வாங்கி போடு. அது மட்டும் இல்லை, நீ வந்து ஹீரோ கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறாளா, ஸோ நீ நல்லா போனால் தான் அங்கே ஒரு மதிப்பே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியும் மனசுக்குள்ள இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனில் அவங்க தாத்தா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல், அதை தான் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் இங்கே பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோனி ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு உனக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியாதா, உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையா அப்படி சொல்லி கேட்கையுமே ஹீரோனியும் ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் தாங்க, அதுக்கப்புறம் நான் ரெஸ்பெக்ட் தரேன் சரியா அப்படி சொல்லிட்டு போக இவரோ இந்த கிராமத்து பொண்ணே இப்படி தான் போல ரொம்ப திமிரு பிடிச்சாலேது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனி ஒரு பெரிய பணக்கார பொண்ணுன்னு தெரியாது போல இவங்களுக்குமே. தென் ஹீரோனி யாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்கிறா. என்னன்னா ஹீரோட தாத்தா இருக்காங்களா, அவங்களுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லையா இல்லை போய் நடிச்சிட்டு இருக்காங்களா, அதை கண்டுபிடிக்காதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கிறா. ஹீரோவோ தாத்தா சொன்னதுனால தான் நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், வேறு எந்த தப்பான எண்ணமும் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்ல. ஏன் இப்படி சொல்கிறீங்க, நாம் பழகி பார்ப்போன்னு ஹீரோ ட்ரெஸ் பட்டன்லாம் கழட்டி விட ஹீரோவோ என்ன பண்ணுறான்னு கையை பிடிக்க அப்போ அவனுக்கு அந்த குட்டி பொண்ணு ஞாபகம் தான் வருது. ஹீரோன்கிட்டயே கேட்குறான், இன்னும் சின்ன வயசில் யாராவது கிட்ட பண்ணாங்களான்னு சொல்லி கேட்கான். ஹீரோனையே கையை உடனே தட்டி விட்டுட்டு இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோவோ அப்போ இவ கிடையாதா, நாம தான் தப்பாக திங்க் பண்ணிட்டோம்னு யோசிக்க அப்படியே நமக்கு ஹீரோ கம்பெனியை தான் காமிக்காங்க. அங்கே ஒரு 3 எம்ப்ளாயோ ஹீரோனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு சியோட ஃபியான்சி இங்கே ஒர்க் பண்ண வராங்க, இனிமேல் இங்கே இருக்கிற சூ என்ன பண்ணுவான்னு நம்மளும் பார்ப்போம். எப்போதும் நம்மளை காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு ஒரே திமிர அழிஞ்சிட்டு இருப்பாளா, இனிமேல் ஹீரோட ரியல் ஃபேன்ஸே வராங்க, என்ன பண்ணுவா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த சூவை வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒர்க் டைமில், ஃபர்ஸ்ட் ஒர்க்கை பாருங்க அப்படி சொல்லி கத்துறா. அப்போ ஒருத்தி சூ கிட்ட வராளா, இவ சூவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இவன் என்ன சொல்கிறானா, இன்னைக்கு சியோட ஃபியான்ஸ் வராளா, அவள் ரொம்ப அக்லியாக இருப்பான்னு நான் கேள்விப்பட்டேன், நீ தான் ஹீரோக்கு கரெக்டான ஜோடி அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோனே உள்ள வாரா. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் ஹீரோனை பார்த்துட்டு அழகாக இருக்காங்க, அதுவும் சூவோட பிரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த சூவை ஹீரோனிக்கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ தான் ஹீரோட ஃபியான்சியா, நான் யாருன்னு தெரியுமா, ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்டு சொல்லி ஹீரோ ஒன்னெல்லாம் லைக் பண்ணவே இல்லை, அவங்க தாத்தாக்காக தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு பேசாமல் நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறியா, நான் ஹீரோ கூட என்கேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்ல நம்ம ஹீரோனையும் ஹீரோ சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்ல இவளோ நீ ஹீரோட பணத்துக்கு தானே ஆசைப்படுறா, நான் உனக்கு 5 மில்லியன் தாரேன், உனக்கு தேவையானதை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிருன்னு அந்த கார்டை காமிக்கிறாளா. ஹீரோனையும் தேங்க்ஸ் மிஸ்டர் சூ, பட் இது ஹீரோக்கும் எனக்கும் உள்ளது, 3வது ஒருத்தங்க மூக்கு நுழைக்க வேண்டாம் அப்படி சொல்லி உன் காசெல்லாம் வேண்டான்னு சொல்ல அப்படியே 2 பேருக்குமே வாக்குவாதம் வருது. ஒரு கட்டத்தில் அந்த சூ இருக்கால, அவள் ஹீரோனி மேலே தண்ணி எடுத்து ஊற்ற வாரா. நம்ம ஹீரோனி அதை தடுத்துட்டு அவள் மூச்சிலே ஊற்ற அவளும் ஹீரோனி அடிக்க வாரா. அப்போ பார்த்து ஹீரோவும் வந்து பிடிச்சிடறான். உடனே அந்த சூவும் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ நீங்கள் வந்துட்டீங்களா, ஃபர்ஸ்ட் இவ தான் என்ன புள்ளி பண்ணா, வேணா எல்லாருக்கிட்டையும் கேளுங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற சூ ஃப்ரெண்டுமே ஹீரோனி மேலே தான் பழிப்படுறா. சூவோ இவளுக்கு ஜெலஸ் ஆகிட்டு உங்களோட ஸ்வீட் ஹார்ட்லனா அதுக்கு தான் இப்படி என்கிட்ட வம்பிழுக்கிறா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இந்த சூ மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் போல. சோ அவன் இப்ப என்ன சொல்றானா, இந்த பிளேஸ்ல மானிட்டர் பண்ண எதுவும் இல்லாதால இப்படி பண்றியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனே மனசுக்குள்ள நாம தான் இவனை தப்பா நினைச்சுக்கிட்டோம், எனக்காக சப்போர்ட் எல்லாம் பண்றானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நாம ஆக்டிங் போட்டாதான் ஃபன்னா இருக்கும் இப்போ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோ கையை பிடிச்சு நீங்க என்ன உண்மையாவே நம்புறீங்களா அப்படி சொல்லிட்டு கிஸ் கொடுக்க இந்த சூ பொண்ணு கத்துறா. நீ எதுக்கு இப்படி கேவலமா பண்றான்னு கேக்குறா. என்னோட ஃபியான்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் உனக்கு என்ன அப்படி சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகிட்டு போல அப்படியே கையை தட்டி விட்டுட்டு ஏன் இப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு உள்ள போக ஹீரோனி இவ கிட்ட அவங்க கொஞ்சம் வெக்கப்பட்டு போறாங்க, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் ஆயிருக்கும் போல, இப்படியே போனா என்ன பிடிக்க ஆரம்பிச்சிரோன்னு இவளை வெறுப்பேத்த இவ்வளவு கடுப்பாகி அவ பிளேஸ்ல போய் உட்காந்து ஹீரோனியை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அந்த நேரத்துல ஹீரோனிக்கு அவளோட அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோட தாத்தா நல்லதா இருக்காங்க, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஹீரோனியே சரி அந்த ரிப்போர்ட்டை ஹீரோக்கு அனுப்பி வைங்க, அது கூட நான் நிறைய பையன் கூட சுத்துவேன்னு போட்டோலாம் ரெடி பண்ணி அவனுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றா. அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கண்ணத்தை தான் தொடச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட மேனேஜரும் வந்து தாத்தா நல்லா தான் இருக்காங்க உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இன்னொரு ஃபைலுமே அதில் இருக்கு உங்களோட ஃபியான்சி பற்றி அப்படி சொல்ல ஹீரோவோ அதை மேரேஜே கேன்சல் பண்ண போறேன்னு அவளை பற்றி எதுக்கு அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் அதை பார்த்து ஷாக் ஆகி அதை தூக்கி போடுறான். இந்த பொண்ணு இப்படிலாம் இருப்பாளான்னு
நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண ஹீரோவும் ஹீரோனையும் வர சொல்லியிருப்பான் போல. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா தாத்தாவை இன்னைக்கு பார்க்க போகணும்னு சொல்ல ஹீரோனையும் மனசுக்கல நாம கொடுத்த 2 இன்ஃபர்மேஷனும் ஒர்க் ஆகுது போல, இந்த மேரேஜ் எப்படினாலும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட எதுக்கு அங்க போகணும், தாத்தாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும்னு கேட்க உனக்கு எப்போ தாத்தா மேல இவ்வளோ அக்கறை வந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறான். அட நான் உங்க ஃபியான்சி, உங்க தாத்தா எனக்கும் தாத்தா அப்படின்னு கையை பிடிச்சு சொல்ல உடனே ஹீரோவை கையை எடுத்து விட்டுட்டு தாத்தாக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஸோ இந்த மேரேஜ் கேன்சல் பண்ணதான் பேச போறேன்னு சொல்ல ஹீரோனையும் ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டா. அவ கையை அவளே கிள்ளி விட்டுட்டு கண்ணில எச்சு தேய்ச்சிட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறா. ஹீரோ கிட்ட நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், எனக்கு ஒரு பணக்கார பையன் கிடைச்சிட்டான்னு, அது மட்டும் இல்ல நீங்க ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க, எனக்கு எத்த சூட்டபிளான பர்சன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஹீரோவோ அதான் நிறைய பையன் கூட நீ சுத்தி இருக்கல, வேற என்ன அதுல ஒன்ன கட்டிக்க வேண்டியதானே அப்படி சொல்ல உன்ன மாதிரி பணக்காரன் யாரும் கிடையாது, இப்போ நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண அப்படி சொல்லி ரொம்ப அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஹீரோவும் மறைச்சு பார்க்க. அதுவும் இன்னொரு சைடு ஹீரோ தாத்தாவை தான் காமிக்காங்க. அவங்களும் ரொம்ப ஜாலியா ஜெஸ் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோனியுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோவும் வந்து தாத்தா உங்க பேரை வந்துட்டுன்னு சொல்ல தாத்தாவும் ஐயோ நெஞ்சு வலிக்குன்னு ஆக்டிங் போட உங்களோட ஹெல்த் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட்டே இருக்குன்னு சொல்ல தாத்தாவும் உனக்கு தெரிஞ்சுட்டா சரி சரி நான் ஹெல்த்தியா இருந்தா உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிய வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல இந்த சூவா வந்து தாத்தா கிட்ட இவெல்லாம் ஹீரோக்கு ஒருத்தே கிடையாது, நம்ம ஃபேமிலிக்கும் ஒருத்தே கிடையாது தாத்தா, இவளோட பிரைவேட் லைஃப்ல ரொம்ப மோசமா இருக்கு, ஓல்டு மேன் கூட எல்லாம் 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா அப்படி சொல்லி போட்டோ எல்லாம் காமிக்க ஹீரோனிக்கு கோவம் வருது. ஏன்னா ஹீரோக்கு வேற ரிப்போர்ட் தான் அனுப்பியிருப்பா, இவ ரொம்ப கேவலமா இங்க காமிக்கல. சரி சரி அந்த ஓல்டு மேனை கூப்பிட்டு வா, ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டு பார்ப்போம் இது உண்மையா இல்லைன்னு சொல்லி கேட்போம்னு சொல்றா. இவ்வளோ இது உண்மைதான், நான் உன்னை பத்தி விசாரிச்சேன் இப்படிதான் டீட்டெயில் கிடைச்சிச்சுன்னு சொல்றா. தாத்தாவும் ஹீரோனை பத்தி எனக்கு தெரியும், அவன் நல்ல பொண்ணு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு உள்ள போறாங்க. இங்க இந்த சூவா வந்து ஹீரோன் கிட்ட வம்பிழுக்கிறா. என்ன பாரு ஹீரோ எப்படினாலும் இன்னைக்கு மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவானே அப்படி சொல்லி ஒருபடியா பேச ஹீரோனே அவ சொல்றத கண்டுக்காம போறாளா. இவ்வளோ பின்னாடி போய் ஹீரோனை தள்ளி விடுறா. அப்போ ஹீரோனி கழுத்துல ஒரு ஜெயிட் பெண்டர் போட்டிருக்கா, அது வெளியே வந்துடுது. இந்த சூவா அதை பார்த்துட்டு உடனே அத்துறா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டவ தானே, இந்த எக்ஸ்பென்சிவான பெண்டன் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, எங்கேயாவது போய் திருடுனியா அப்படி சொல்லி கேட்கிறா. ஹீரோனியே தான் அது எனக்கு அப்படி சொல்லி கேட்டு வாங்க ட்ரை பண்றாளா, ஆனா அது கீழே விழுந்துருது. அந்த டைம்ல ஹீரோவும் அங்க வந்து அதை எடுத்து பார்த்துட்டு ஆமா நீ கிராமத்துல இருந்து தானே வந்தா, பிறகு இந்த எக்ஸ்பென்சிவான பெண்டன் எப்படி உனக்கா இருக்கும் அப்படி சொல்லி கேட்கிறான். அது எனக்கு அதுல என்னோட நிக் நேம் வேற போட்டிருக்கு அப்படி சொல்ல ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஒன்னு நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல ஹீரோனி இந்த பெண்டன்ட ஹீரோ கிட்ட தான் கொடுத்துருப்பா, இது ரொம்ப லக்கியானதுன்னு. அவனும் இது நீனே வச்சுக்கோ, நான் பெருசா வளர்ந்த பிறகு உன்னை இந்த பெண்டன் வச்சு தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்போ அந்த பொண்ணு நீதானா அப்படின்னு கைப்பிடிச்சு கேட்க ஹீரோனியும் அந்த செயினை எடுத்துட்டு போயிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய் பாய்.